2 தோல்விகள் என்பது அதுவும் நம்ம மீடியா இன்னைக்கு இருக்கிறதுல சாதாரணமாக ஒரு கீழே விழுந்தாலே 10 எபிசோட் போட்டு அவனை கலாய்க்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் தோல்வி விட்டால் அது தேசத்தினுடைய தோல்வி. அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், as an engineer what I did was, ரெண்டாவது ப்ராஜெக்ட் 2ல் இருந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் 3ல் நாங்கள் திருத்தினோம். அது ஒன்று தான் நான் என்ஜினியராக செஞ்சேன். இது ரொம்ப சாதாரண ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குல்ல கேட்க. ஆனால் ஆஸ் என்ஜினியர்ஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் us. We kill problems, we resolve problems. How? By learning from the mistakes of the past. சந்திரயான் 2ல் என்ன பிரச்சனை ஆச்சு? லேண்டர் இறங்குற போது அந்த இடத்துல சரியாக அசஸ் பண்ண முடியல. இந்த இடம் நல்ல இடமா இல்லையான்னு அசஸ் பண்ண முடியல. தட் வாஸ் த ரூட் காஸ் அனாலிசிஸ் ஃபார் த ப்ராப்ளம். ஸோ இவங்க சந்திரயான் 3ல் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 இமேஜஸ் எடுத்திருக்காங்க. இறங்குற இடத்தினுடைய இமேஜஸ். என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க தெரியுமா? நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ஃபேஸ் ரீடிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபேஸ் ரீடிங் டெக்னாலஜி இருக்குது, அப்படி தானே? நம்ம முகத்தை பார்த்து நாமா இல்லையான்னு அது சொல்லும். யாராவது ஒருத்தர் திடீர்னு தாடி மீசெல்லாம் வளர்த்தா நீ இல்லைன்னு திருத்துறான், அவர் அனுப்பிச்சிடும். ஏன்னா அந்த டென்டிஸ்ட்டு போயிட்டு வந்தான், வாய் வீங்கி இருந்தது, அவன் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பண்ணலை, நீ இல்லை நீ இல்லை நீ இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஸோ இட் இஸ் சிம்பிள் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜி தட் தே அடாப்டட். கீழே இருக்கிற பூமியை அவ்வளவு அந்த நிலவோடைய தரையை அவ்வளவு ஃபோட்டோ எடுத்து அந்த லேண்டர் இறங்கிறது போது ஒரு 22 செகண்ட் அப்படியே நின்றுச்சு. மேலே போல கீழே வரல. சஸ்பெண்டட் அனிமேஷன் ஃபார் 22 செகண்ட்ஸ். அந்த 22 செகண்டில் கீழே இறங்க போகிற இடத்தையும் தன்னுடைய மெமரியில் இருந்த ஆயிரக்கணக்கான படங்களையும் கம்பேர் பண்ணி இந்த இறங்குற இடம் சரியான இடம் தான் நான் மச்சான் டிசைட் பண்ணி 22 செகண்டில் அந்த டிசிஷனை எடுத்து கீழே இறங்கிச்சு. சந்திரயான் 3 வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அதை தான் அவர் சொன்னார். As engineers, what we do is we learn from our mistakes, we correct the mistakes and we resolve problems. எந்த துறைக்காரர்களுக்கும் இன்றைக்கு டெக்னாலஜி தேவை. ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு பின்னாடி ஒரு என்ஜினியர் இருக்காரு. So you must be absolutely proud that you will be wanted by every person in every field. அப்படி ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மூன்றாவதாக ஒரு காரணம், காலேஜ் ரேங்க்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும், அதை பற்றி என்னோட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு 2-3 நாள் முன்னாடி நான் எங்கள் வீட்டில் சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். நான் தான் சமையல் செஞ்சேன். என் பொண்ணு கேட்டால், அம்மா என்ன சமையல் இன்றைக்கி? சாம்பார் ரசம் பொரியல். ஐயோ யாருக்கு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுண்ணா. அப்புறம் எனக்கு தெரியாமலே போய் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு சொல்லலை. அதை பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேச ஆரம்பிச்சுட்டு அந்த பீஸா கொடுக்குற டெலிவரி பர்சன் பெல் அடிக்கிறார். நான் கதவை திறந்தா பீட்சா. நான் ஆர்டர் பண்ணலையே, நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், நான் இந்த வீட்டிலேருந்து யாரும் ஆர்டர் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தரும் பண்ணியிருக்க மாட்டேன், நான் முழு சமையல் பண்ணியிருக்கேன். அது என் பொண்ணோட பேரை சொல்கிறார், இவங்க தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ என் பொண்ணை கூப்பிட்றேன், ஏ பா நான் இவ்வளவு சமையல் பண்ணி வச்சுருக்கேன், நீ எதுக்கு பீட்சா ஆர்டர் பண்ணேன்னா அவள் ஃபோனில் இருக்காள். ஸோ அவள் தான் ஆர்டர் பண்ணாலே இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சும்மா அந்த பையனோட பேச்சு கொடுக்கலான்னு, என்ன தம்பி என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? சின்ன பையனாக இருந்தது. படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை படித்து முடிச்சிட்டேன். என்ன படித்து முடிச்சிங்க? படிச்சுட்டேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்ஜினியரிங் படிச்சிருக்கேன். உடனே எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடுது. என்ஜினியரிங் படிச்சுட்டு பீட்சா டெலிவரி என்ற தொழில் சரியான தொழில் இல்லைன்னு நான் சொல்ல. எல்லா தொழிலுமே மரியாதைக்குரியது, எல்லா வேலைகளுமே வணக்கத்துக்குரியது. அந்த வேலை கம்மி, இந்த வேலை ஜாஸ்தி, அதுக்கு நான் சொல்லலை. ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து முட்டி மோதி, உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர்ல என்ஜினியரிங் டிராயிங் இருக்கும், அதுலேருந்து மீண்டு வருதுன்றது நம்ம வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு நிகரானது. இவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட் எல்லாம் படித்து இவ்வளோ நேரம் லேபில் இருந்து ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இல்லை ஹாஸ்டலில் இருந்து இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு இந்த தம்பி இந்த வேலையில் இருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. கேட்டேன், ஏன்ப்பா பிளேஸ்மெண்ட் என்ன? பிளேஸ்மெண்ட் மேலெலாம் தப்பு சொல்ல மாட்டேன் மேடம், எனக்கு பேஷனே இல்லை, ஆனால் நான் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டேன்னு அந்த பையன் பதில் சொன்னான். நான் சொன்னேன், சரிப்பா அவன் சிவியை கூட நான் பார்க்குறேன், எங்கேயாவது முயற்சி செய்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருக்காங்க, ஏதாவது முயற்சி பண்ணுறேன்.
இல்லை மேடம், நான் ஒரு வருஷம் என்ஜினியரிங்கை பற்றின பேஷனை வளர்த்துக்க போகிறேன். அந்த நேரத்தில் அப்பா அம்மாட்ட காசு கேட்க வேணாம் தான் பீஸா டெலிவரி வேலையை பண்ணுறேன். நான் இப்போ தான் மேடம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 4 வருஷம் நான் படிக்கவே இல்லை. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், அரியர்லாம் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் படிக்கலை. டிஸ்டிங்க்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பீயிங் an engineering graduate and being an engineer. An engineer is a person who's curious about everything, who has curiosity. STEM-னு சொல்கிறோம்ல, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இந்த 4 மேலேயோ இல்லை 4த்தில் அட்லீஸ்ட் 1 மேலேயோ ஒரு பேஷன் உங்களுக்கு இல்லைன்னா இந்த துறைக்கு நீங்கள் வரக்கூடாது. நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அதில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, ஜிபிஏ எவ்வளவு, உங்கள் ஸ்கோர் எவ்வளவு, அதெல்லாம் வேறு விஷயம். Every engineer has an ability towards problem resolution. Let me give you an example. நான் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய மிக மிக முக்கியமான ஒரு என்ஜினியரை நான் சந்தித்தேன், ஃப்ளைட்டில் சந்தித்தேன். டாக்டர் வீரமுத்துவேல். அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வெரி குட், அவர் கைதட்டுங்க. ISRO சயின்டிஸ்ட் மாத்திரம் இல்லை, சந்திரயான் 3 ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர் தான். மிக வெற்றிகரமான சந்திரயான் 3 ப்ராஜெக்டினுடைய டைரக்டர் அவர் தான். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறிய ஒரு கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படித்து, அரசு கல்லூரியில் படித்து, இன்னைக்கு ISRO சயின்டிஸ்டாக மாத்திரம் இல்லை, ப்ராஜெக்ட் ஹெட்டாக சந்திரயான் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ண ஒரு என்ஜினியர். ஸோ நாமெல்லாம் ஒரே இனம். அவரை பார்க்குற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு என்ஜினியராக கற்றுக்கிட்ட எதை சந்திரயான் 3 ப்ராஜெக்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். கேள்வி புரியுதா? வாட் இஸ் இட் தட் யூ அப்ளைட் as an engineer for the Chandrayaan 3 project mission to be successful? இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன்னா, சந்திரயான் 3 தான் சக்ஸஸ்ஃபுல், சந்திரயான் 2 was a failure. நீங்கள் அதை பற்றி படிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. சந்திரயான் 2 மிஷன் was a failure. மூணில் போய் லேண்ட் ஆக வேண்டிய போது அந்த லேண்டர், அதனுடைய பேர், முதல்ல ஆர்பிட்டர்னு ஒன்று இருக்கும், அது நிலவை சுற்றி வரும். சுற்றி வந்துட்டு அதுலேருந்து ஒரு லேண்டர் இறங்கும். இந்த லேண்டர் இறங்குற போது தான் சந்திரயான் 2ல் பிரச்சனை ஆயிடுச்சு. இறங்குற இடத்துல ஒரு கல்லோ ஒரு சின்ன பாறாங்கல்லோ எதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது இறங்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டு கொடுத்து, நம்ம ட்ரக்கு மாதிரி வெயிட்லாம் கொண்டு போக முடியாது. ராக்கெட்டில் எவ்வளோ வெயிட் ஏற்றுவீங்க? ஸோ வெயிட்டு கம்மியாக இருக்கணும், இறங்குறது ஸ்மூத் லேண்டிங்காக இருக்கணும், அப்படி தானே? இறங்குற இடத்துல இருந்த ஏதோ ஒரு கல்லோ பாறையோ ஏதோ அது அப்படியே விழுந்துருச்சு. விழுந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே இந்த ப்ராஜெக்ட் வாஸ் அபார்ட். சந்திரயான் 2 அபார்ட் ஆன போது ISROவினுடைய அந்த மைய நிலையத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் நம்ம பிரதமர் இருந்தார். ISRO தலைவரே அழுதுட்டார். அந்த அந்த தோல்வி, ஏன்னா எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணி கடைசியில் தோற்று போச்சுன்னா அவருக்கு அழுகி அடக்க முடியும். இப்போ பிரதமரை கூட அவரை தட்டி கொடுத்து யூ வில் வின் நெக்ஸ்ட் டைம் சொன்னார். அதே மாதிரி அடுத்த தடவை ஜெயிச்சு காமிச்சாங்க. ஸோ நான் வீரமுத்துவேல் சார்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் இட் தட் யூ டிட் அஸ் அன் என்ஜினியர் டு என்ஷூர் யுவர், ஏன்னா 2வது தடவை தோற்று போச்சுன்னா நம்ம நாட்டில் எல்லாரும் காருக்கு போயிடுவாங்க, அப்படி தானே? 2 தோல்விகள் என்பது அதுவும் நம்ம மீடியா இன்னைக்கு இருக்கிறதுல சாதாரணமாக ஒரு கீழே விழுந்தாலே 10 எபிசோட் போட்டு அவனை கலாய்க்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் தோல்வி விட்டால் அது தேசத்தினுடைய தோல்வி. அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், as an engineer what I did was, 2வது ப்ராஜெக்ட் 2ல் இருந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் 3ல் நாங்கள் திருத்தினோம். அது ஒன்று தான் நான் என்ஜினியராக செஞ்சேன். இது ரொம்ப சாதாரண ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குல்ல கேட்க, ஆனால் as engineers this is the most important statement for us. We kill problems, we resolve problems. How? By learning from the mistakes of the past. சந்திரயான் 2ல் என்ன பிரச்சனை ஆச்சு? லேண்டர் இறங்குற போது அந்த இடத்துல சரியாக அசஸ் பண்ண முடியல, இந்த இடம் நல்ல இடமா இல்லையான்னு அசஸ் பண்ண முடியல. தட் வாஸ் த ரூட் காஸ் அனாலிசிஸ் ஃபார் த ப்ராப்ளம். ஸோ இவங்க சந்திரயான் 3ல் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 இமேஜஸ் எடுத்திருக்காங்க, இறங்குற இடத்தினுடைய இமேஜஸ். என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க தெரியுமா? நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ஃபேஸ் ரீடிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபேஸ் ரீடிங் டெக்னாலஜி இருக்குது, அப்படி தானே? நம்ம முகத்தை பார்த்து நாமா இல்லையான்னு அது சொல்லும். யாராவது ஒருத்தர் திடீர்னு தாடி மீசெல்லாம் வளர்த்தா நீ இல்லைன்னு திருத்துறான்,
அவன் அனுப்பிச்சிடும். ஏன்னா அந்த டென்டிஸ்ட்டு போயிட்டு வந்தான், வாய் வீங்கி இருந்தது, அவன் ஃபேஸ் ரெக்கக்னேஷன் பண்ணலை, நீ இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஸோ இட் இஸ் சிம்பிள் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜி தட் தே அடாப்டட். கீழே இருக்கிற பூமியை அவ்வளவு அந்த நிலவோடைய தரையை வந்து அவ்வளவு ஃபோட்டோ எடுத்து அந்த லேண்டர் இறங்கிறது போது ஒரு 22 செகண்ட் அப்படியே நின்றுச்சு, மேலேயும் போல கீழே வரல. சஸ்பெண்டட் அனிமேஷன் ஃபார் 22 செகண்ட்ஸ். அந்த 22 செகண்டில் கீழே இறங்க போகிற இடத்தையும் தன்னுடைய மெமரியில் இருந்த ஆயிரக்கணக்கான படங்களையும் கம்பேர் பண்ணி இந்த இறங்குற இடம் சரியான இடம் தாண்டா மச்சான் டிசைட் பண்ணி 22 செகண்டில் அந்த டிசிஷனை எடுத்து கீழே இறங்கிச்சு. சந்திரயான் 3 வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அதுதான் அவர் சொன்னார். As engineers, what we do is we learn from our mistakes, we correct the mistakes and we resolve problems. So நீங்கள் இன்றைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களில் 90 விழுக்காடு இந்த துறையிலே இருப்பாங்க, ஒரு 10 விழுக்காடு வேறு வேறு துறை போவாங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த துறையில் இருந்தாலும் why you should be happy today is you have chosen a field which is going to give you life skills, not only employment skills, life skills. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற போது எப்படி ரிசால்வ் பண்ணுறது, போன தடவை இதே பிரச்சனை வந்த போது என்ன தவறு செஞ்சோம், அந்த தவறை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்பதை என்ஜினியர்ஸ் அழகாக செய்கிற மாதிரி வேறு எந்த துறையில் இருந்தவர்களும் செய்ய மாட்டோம். as engineers you should be happy because ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நீட்டில் நல்ல மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் கிடச்சி அங்கே போயிருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் மருத்துவத்துறையில் மாத்திரம்தான் இருக்க முடியும். நீங்கள் 3rd குரூப் எடுத்து சிஏ போயிருந்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக மாத்திரம்தான் இருக்க முடியும். நமக்கு இதெல்லாம் வராது சாமி, நான் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் துறையில் மாத்திரம்தான் இருக்க முடியும். இல்லை உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நடிப்பில் ஆர்வம் இருக்குன்னா நடிப்பு துறையில் இசைத்துறையில் தான் இருக்க முடியும். ஆனால் மருத்துவத்துறை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸினுடைய ஃபைனான்ஸ் துறை, வணிகர்களினுடைய வணிகத்துறை, ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ஸ்போர்ட்ஸ் துறை, கலைஞர்களினுடைய கலைத்துறை, இந்த எல்லா துறைக்கும் என்ஜினியர்ஸ் வேணும். எந்த துறையும் என்ஜினியர்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு மருத்துவர் இன்னைக்கு the famous doctors do robotic aided surgeries, அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ரொபோட்டிக் சர்ஜரி போடுறாங்களே, என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த எந்திரன் 2ல் வர மாதிரி சிட்டி ரோபோவே சர்ஜரி பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. டாக்டர் தான் சர்ஜரி பண்ணுவார். ஆனால் சரியான இடத்துல சர்ஜரி பண்ணுறாருன்னு அவரை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோ இருக்கு. சப்போஸ் பிரெயினில் ஒரு சர்ஜரினா ரொம்ப ரொம்ப சிக்கலானது, ஒரு மில்லிமீட்டர் தள்ளி தான் சர்ஜரி பண்ணனா ஆளே அவுட் ஆயிடும். அந்த மில்லிமீட்டர் அளவு ப்ரெசிஷன் அந்த டாக்டர் கையில் இருக்குமா? இருக்காது. ஆனால் ரோபோவுக்கு இருக்கும். அவர் சொல்லும் டாக்டரை கொஞ்சம் 1 மில்லிமீட்டர் தள்ளி கத்தியவை. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ் எய்டட் சர்ஜரி. அந்த ரோபோவை கண்டுபிடிச்சது யார்? உங்களை மாதிரி ஒரு என்ஜினியர். அந்த ரோபோவினோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பின்னாடி இருப்பது ஒரு என்ஜினியரினுடைய மூளை. இன்றைக்கு திரைப்படங்களை பார்க்குறீங்க, அப்படியே பாஞ்சு எகிரி அந்த கதாநாயகன் அந்த வில்லன் மேலே காலை வச்சு அவரை பின்னாடி தள்ளுறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது முழுக்க கிராஃபிக்ஸ் தான். அந்த கிராஃபிக்ஸை உருவாக்கியதற்கு பின்னாடி இருப்பது உங்களை மாதிரி யாரோ ஒரு என்ஜினியர். எந்த துறைக்காரர்களுக்கும் இன்றைக்கு டெக்னாலஜி தேவை. ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு பின்னாடியும் ஒரு என்ஜினியர் இருக்காரு. ஸோ யூ மஸ்ட் பி அப்சல்யூட்லி ப்ரவுட் தட் யூ வில் பி வாண்டட் பை எவ்ரி பர்சன் இன் எவ்ரி ஃபீல்ட். அப்படி ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 3ஆவதாக ஒரு காரணம், காலேஜ் ரேங்க்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும், அதை பற்றி என்னை விட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு 2-3 நாள் முன்னாடி நான் எங்கள் வீட்டில் சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். நான் தான் சமையல் செஞ்சேன். என் பொண்ணு வந்து கேட்டால், அம்மா என்ன சமையல் இன்றைக்கி? சாம்பார், ரசம், பொரியல். ஐயோ யாருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா. அப்புறம் எனக்கு தெரியாமலே போய் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு சொல்லலை. அதை பீஸாவை ஆர்டர் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த பீஸா கொடுக்குற டெலிவரி பர்சன் வந்து பெல் அடிக்கிறார். நான் கதவை திறந்தால் பீட்சா. நான் ஆர்டர் பண்ணலையே, நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நான் இந்த வீட்டிலேருந்தான் யாரும் ஆர்டர் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் முழு சமையல் பண்ணியிருக்கேன். அது என் பொண்ணோட பேரை சொல்கிறேன், இவங்க தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ என் பொண்ணை கூப்பிட்றேன், ஏ பா நான் இவ்வளவும் சமையல் பண்ணி வச்சுருக்கேன், நீ எதுக்கு பீட்சா ஆர்டர் பண்ணேன்னா அவள் ஃபோனில் இருக்கா. ஸோ அவள் தான் ஆர்டர் பண்ணாலா இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சும்மா அந்த பையனோட பேச்சு கொடுக்கலான்னு, என்ன தம்பி என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? சின்ன பையனாக இருந்தது. படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை படித்து முடிச்சிட்டேன். என்ன படித்து முடிச்சிங்க?
படிச்சுட்டேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. உடனே எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடுது. என்ஜினியரிங் படிச்சுட்டு பீட்சா டெலிவரி என்ற தொழில் சரியான தொழில் இல்லைன்னு நான் சொல்ல. எல்லா தொழிலுமே மரியாதைக்குரியது, எல்லா வேலைகளுமே வணக்கத்துக்குரியது. அந்த வேலை கம்மி, இந்த வேலை ஜாஸ்தி, அதுக்கு நான் சொல்லலை. ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து முட்டி மோதி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்ஜினியரிங் டிராயிங் இருக்கும், அதுலேருந்து மீண்டு வருதுன்றது நம்ம வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு நிகரானது. இவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட் எல்லாம் படித்து இவ்வளோ நேரம் லேபில் இருந்து ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இல்லை ஹாஸ்டலில் இருந்து இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு இந்த தம்பி இந்த வேலையில் இருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் கேட்டேன், ஏன்பா பிளேஸ்மெண்ட் என்ன? பிளேஸ்மெண்ட் மேலெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன் மேடம், எனக்கு பேஷனே இல்லை, ஆனால் நான் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டேன்னு அந்த பையன் பதில் சொன்னேன். நான் சொன்னேன், சரிப்பா உன் சிவியை கூட நான் பார்க்குறேன், எங்கேயாவது முயற்சி செய்யணும். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருக்காங்க, ஏதாவது முயற்சி பண்ணுறேன். இல்லை மேடம், நான் 1 வருஷம் என்ஜினியரிங்கை பற்றின பேஷனை வளர்த்துக்க போகிறேன். அந்த நேரத்தில் அப்பா அம்மாட்ட காசு கேட்க வேண்டாம் தான் பீட்சா டெலிவரி வேலையை பண்ணுறேன். நான் இப்போ தான் மேடம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 4 வருஷம் நான் படிக்கவே இல்லை. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், அரியர்லாம் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் படிக்கலை. டிஸ்டிங்க்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பீயிங் an engineering graduate and being an engineer. An engineer is a person who's curious about everything, who has curiosity. STEM னு சொல்றோம்ல, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இந்த 4 மேலேயோ இல்லை 4த்துல அட்லீஸ்ட் 1 மேலேயோ ஒரு பேஷன் உங்களுக்கு இல்லை, நான் இந்த துறைக்கு நீங்கள் வரக்கூடாது. ஒரு பேஷன் இருக்கணும், ஏதோ ஒன்று உங்களை வசீகரிக்கணும். கணக்கு போடுற போது ஏதோ ஒரு அந்த x = y ன்னு ப்ரூவ் பண்ணும்போது அப்படியே மனசில் அப்படியே சந்தோஷமா இருக்கணும். therefore 1 = 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ற போது அப்படியே ஒரு மகிழ்ச்சி வரணும், இல்லை ஒரு பிசிக்ஸ் லேப்ல ஒரு சந்தோஷம் வரணும். இந்த ஸ்டெம் என்கின்ற 4 துறைகள் எது ஒன்றின் மீதாவது உங்களுக்கு பேஷன் இல்லைன்னா then you will be an engineering graduate but you will never be an engineer. அந்த தம்பி அதை புரிஞ்சுக்கிட்டார், கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார், ஆனால் புரிஞ்சுக்கிட்டார். தம்பி என்ன சொன்னாங்க, இப்போ தான் நான் அந்த பேஷனை உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ 1 வருஷம் திரும்ப என் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் தான் நான் வேலைக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஐ ரியலி அப்ரிஷியேட்டட். ஆனால் அந்த தம்பி செஞ்ச தவிர உங்களில் யாரும் செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். அந்த பேஷன் இப்போவே வளர்த்துக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி கியூரியஸ். இது எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த டெக்னாலஜி எப்படி, iPhone 16 இருக்கும், ஐஃபோன் அடுத்த வெர்ஷன் வந்தால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், சாம்சங்கில் என்ன பண்ணுறாங்க, இதில் என்ன பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து உங்கள் லேபில் இருக்கிற ஒரு சாதாரண கைரோஸ்கோப் வரையில் ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு கியூரியாசிட்டி இல்லை என்றால் யூ ஆர் நாட் an engineer. You must be driven by the passion of curiosity. அது உங்களுக்கு இருந்தால் தான் என்ஜினியர் ஆக முடியும், இல்லைன்னா என்ஜினியரிங் கிராஜுவேட் தான் ஆக முடியும். அதுக்கு அந்த தம்பி செஞ்ச தவறுகளில் ஒரு தவறு என்னவென்றால் he chose a college which was closer to his house. அவங்க அம்மாவோ அப்பாவோ அவ்வளோ விவரம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோ தூரம் போகிறத விட வீட்டிலேருந்து போய் மத்தியானம் கூட லஞ்சுக்கு வந்து இப்படிலாம் ஒரு காலேஜை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சரியான கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஸோ யூ மஸ்ட் பி ஹாப்பி டுடே. ஸோ அதுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல். இந்த கல்லூரிக்கு நான் இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட இங்கே 1:30 மணிக்கு என்னமோ வந்தேன். 1:30 மணிலேருந்து இதுவரை ஆல் தட் ஐ எம் சீயிங் வித் யுவர் சேர்மன் அண்ட் வித் எவ்ரிபடி எல்ஸ் இஸ் ஒன்லி பேஷன் அபவுட் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த பேஷன் நீங்கள் அதை செய்யலாம், நீங்கள் இதை செய்யலாம். நீங்கள் பேசின அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ரியலி அப்ரிஷியேட் தம். என்ன பேஷனேட்டாக பேசினாங்க, அந்த நிறைவாக பேசின அந்த மாணவி எவ்வளோ ஆர்வம் அவங்க செய்கிற விஷயத்தில். சேஸ் வங்கியிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னா சாதாரண விஷயம். ஏன்னா நான் வங்கித்துறையில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய வங்கி JP Morgan Chase தான். உலகத்திலே இருக்கிற பெரிய வங்கி. அங்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுல எளிதில்லை. அப்படி ஒரு நிறுவனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே உங்களுடைய முன்னாள் மாணவர் ஒருவர் வந்து பேசினார். அவர் படிக்கிற போது நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கே ஞாபகம் இல்லை, அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. இன்றைக்கு அவங்க பேசுகிற அதே மேடையில் நானும் வந்து பேசுகிறேன். நான் அப்போ அதே மாதிரி தான் இருக்கேன். அவர் எவ்வளோ வளர்ந்துருக்காருன்னு பாருங்கள் 9 வருஷத்தில். அதுதான் இந்த கல்லூரி அவருக்கு கொடுத்தது.
ஸோ 3 விஷயத்துக்காக சந்தோஷமா இருங்க. 1, you are going to have the best friends in your life from this college. So be happy. ரெண்டாவது விஷயம், you must be proud that you have chosen this field. மூணாவது விஷயம், you must be proud that you have chosen this college. இந்த மூன்றுக்காகவும் நீங்கள் இன்றிலிருந்து 4 வருஷம் மட்டும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்க எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும்
எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து முயுவ விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் ஷூட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். கலைஞர் விளக்க உரை. ஆசையே எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம்.